ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பக்கம் 155. அர்ச்சிராதினாம் தத் பிரதீதேஹே வாயுமப்தாத் அவிசேஷ விசேஷாப்யாம் தடிதோதி வருணஹ சம்பந்தாத் ஆதிவாகிகாஹ தல்லிங்காத் உபய வியாமோகாத் தத் சித்தேஹே வைத்யுதனேவ ததஸ்தச்சுருதேஹே. ஸோ ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த வகுப்பு காலையிலேருந்து கரெக்டாக வீணடிக்காமல் தட்சிணாமூர்த்திக்கிட்டேருந்து இயற்கையாக ஆலமரத்தடியான்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து ஆரம்பித்து தட்சிணாமூர்த்திக்கே நமஸ்காரம் பண்ணி டைரெக்டாக யாருக்கும் இந்த குடுப்பனை வராது, நமக்கு மாத்திரம் அந்த ஒரு குடுப்பனையோட அர்ச்சனை பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு பூஜை பண்ணி அதில் ஒரு 5 நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். நாளைக்கு அந்த 5 நமஸ்காரத்தை நம்ம பூர்த்தி பண்ணுவாங்க. அவன் காலையிலேருந்து அந்த செக்ஷன் அப்படியே தொடர்ச்சியாக அந்த ஃப்ளோ அப்படி தொடர்ந்து வந்துருக்கு. இப்போது நம்ம சப்ஜெக்டு மேட்ரு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோன்னா 4வது அத்தியாயத்தில் பிரதம பாதத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் முதல் கிளாஸ். ஏன்னா அது ஜீவன் முக்தனை பற்றின விஷயம். சரி, எடுத்தோடனே உபாசகனை சொல்ல வேண்டான்றதுக்காக
நம்ம 2வது வகுப்பு வந்து உபாசகனை பற்றி பாருங்க. அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த உபாசனை ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இதில் வேதாந்திக்கு இந்த தியானத்தை எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்கணும், எவ்வளோ தூரத்துக்கு தேவைப்படுறது, உபாசகனாகவே இருக்கிறவன் எவ்வளோ தூரத்துக்கு தேவைப்படுறது, 2 விஷயம் இருக்குது. ஓகே, இந்த ஃபேனை வேணால் ஆஃப் பண்ணிட்டு. அப்போது 2 விஷயம் இருக்குது. ஒரு பர்சன் வந்து மெடிடேஷன் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா அவன் வந்து முன்கோபியாக இருப்பான். அப்புறம் வந்து நிறைய விஷயம் சொல்கிறது பிருகதாரண்யத்தில் உபநிஷத் சொல்கிறது. மைண்டுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கலன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் போய் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போய் எங்கேயாவது உக்காந்து பண்ணணும். அதுக்கு இங்கே வந்து தோட்ட துறவு மலை இல்லை கோயில் அந்த குளம் எல்லாம் வச்சுருக்கு, ஏற்பாடு பண்ணு. அந்த தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி ஒரு கல் போட்டிருக்கோம், உட்காந்து தட்சிணா இப்படியே அவர்ஸ் டுகெதர் இருக்கணும். இப்படி அவர்ஸ் டுகெதர் அரவிந்த் ஆசிரமத்தில் இருக்காங்க, திருவண்ணாமலை இருக்காங்க. ஆனால் வேதாந்தம் மிஸ்ஸிங். வேதாந்தத்துக்கு வரவன் பண்ணவே மாட்டான், பேசிகிட்டே இருப்பான். இப்படிதான் 2ம் இரு கோடுகள் மாதிரி இருக்குது. அப்போது நம்ம வந்து மெடிடேஷனை கொஞ்சம் நேரமாவது உக்காரணும். முதல்ல ஆரம்பத்தில் கஷ்டம். ஏன்னா உன் மனசு உன்னையே உன்னை திட்டும், உண்மையெல்லாம் சொல்லும். அப்போ வந்து அதை தாண்டி உக்கார்ந்து பழகணும். அது என்ன வேணால் சொல்லட்டும், பழகணும். இப்படி பண்ணினோம்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிரிப்பு கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து அதில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிருக்கணும். எதில்? ஜபத்துலேயும் பாராயணத்துலேயும் எக்ஸ்பர்ட் ஆகி மைண்டை கொஞ்சம் பக்குவப்படுத்தியிருக்கோம். அந்த பக்குவப்படுத்தின மைண்டுக்கு அடுத்த லெவலுக்கு மெடிடேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். கொஞ்ச நேரமாவது உக்காரத்துக்கு ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணினோம்னா நமக்கு சித்த ஏகாக்கிரதா வரும். சித்த ஏகாக்கிரதா மன ஒருமைப்பாடு வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை தனியாக விட்டுட்டோம்னா நமக்கு வந்து நிறைய ஓடிண்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த குழந்தைங்க இப்படி வருது அப்படி போகிறது வந்து பார்த்துட்டோம்னா பிரச்சனையே இருக்காது, மைண்டில் ஒன்றுமே இருக்காது. இப்படிதா எல்லாம் கரெக்டாக க்ளீன் ஸ்லேட் மாதிரி இருக்கும். இந்த குழந்தைங்களாம் பார்க்காம தனியாக ரூம் சாத்தி உக்காந்தோம்னா அப்போ தான் உன் குழந்தைய ஃபார் பெட்டராக தோணும். ஓ பரவாயில்லையே, அவன் பரவாயில்ல, என் மைண்டு தான் லோலாயாக இருக்குது அப்படின்றது இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பூங்கொடி வந்து 2 குழந்தை இருந்தால் கூட, பேரன் இருந்தால் கூட இப்படி நேராக கால் நீட்டக்கூடாது. அந்த பக்கம் ஜானகிக்கா நீட்டு, அப்படி நீட்டு, இருக்கிறதுல கொஞ்சம் அப்படி. அதனால் அவங்க பெரிய ட்ரை பண்ணுறாங்க. பூங்கொடி அம்மா 2 பேரன் இருந்தால் கூட நடுவில் கதவை சாத்திட்டு ஒரு அரை மணி நேரம் உக்காடுறாங்க. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்களேன், அரை மணி நேரம் வந்து உக்காந்து தியானம் பண்ணுறாங்க. எது எப்படி வேணால் போங்கடா, நான் வந்து தியானம் பண்ணுறேன், சுவாமியை வந்து நினச்சிக்கிறேன் அப்படி. அது பாழா போன மனசு அப்படி கேட்குதா? இப்படிதான் தோன்றது, ஆனால் கேட்க மாட்டேது. சரி, அப்போது இதுக்கெல்லாம் மீறி மனசை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு வந்து உக்காரணும். இது ஒரு லெவல். இது வந்து கொஞ்சமாவது கேட்குறோம். இப்போ நம்ம பேசின்னு இருக்கிறது ஃபுல் டைம் உபாசகன், ஃபுல் டைம் உபாசகன். அந்த யார் ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் எப்படி திருவருட்செல்வரோ திருமால் பெருமையோ அதை வந்து நடுவில் போட்டு பாருங்கள், யூடியூப்பில் இருக்கும் இல்லை, அதை வந்து பாருங்கள். அப்படியே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நாராயணா நாராயணா சொல்லுவான். அவனுக்கும் நாராயணன் வந்து படி அளப்பான். புரியுதா? ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 2, ஒன்று சிவன், இன்னொன்று வந்து பெருமாள், 2த்துக்கும் 2 படம் எடுத்திருக்காங்க.
அது அப்பப்போ போட்டு பார்க்கணும். ஓ, இந்த பக்தர்கள் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஒரு பக்கம் பக்தர்கள் இப்படி இருக்காங்க. நான் இந்த கற்பகம்பாள் கோயில் இருக்குது, மயிலை கற்பகம்பாள் கோயில், கபாலீஸ்வரர் கோயில். அங்கே ஒரு தூண் இருக்குது. அந்த துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்தில் லெஃப்டில் ஒரு தூண் இருக்குது. நான் அங்கே எப்பயுமே உட்காருவேன். திருப்பதி தேவஸ்தானம் இருக்குது. அந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிருங்கேரி மடம் இருக்குது, அப்புறம் காளிபாரி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு தான் சொல்கிறேன். நான் என்னை சுற்றி சுற்றி வருவான், கோயிலை சுற்றி சுற்றி வருவான். எனக்கு எதுலேயும் இருக்கலாம், நம்ம தான் கண்ணை மூடிடுமே, புரியுறதா? கண்ணை மூடி என்ன பண்ணுறோன்னு அது வேறு விஷயம், புரியுறதா? ஆனால் கண்ணை மூடி உட்காரணும் முதல்ல. ஓகே. ராமகிருஷ்ண மடத்துக்கு போவேன், புரியுதா? அங்கே இந்த மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறது. ஓகே, மனசுக்கு. அப்புறம் பீச்சுக்கு போவேன். பீச்சுக்கு போய் ஹவர்ஸ் டுகெதர் உட்காரு. என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு டைம் வந்து மத்தியானம் தான் கிடைக்கும், வெயில் இருக்கும். நான் வெயிலையும் பொருட்படுத்தாமல் போய் பீச்சில் உட்காந்தா அந்த நேரத்தில் தான் யாரும் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு காதலர்கள்லாம் இந்த பக்கமாக அந்த பக்கம். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு அந்த சீரணி ஏதோ ஒரு அரங்கம், அது வரைக்கும் பைக் ஓட்டிகிட்டு போகலாம் உள்ளர. அங்கே பைக்கை வச்சுட்டு பக்கத்தில் இந்த போட்டு, இந்த கட்டுமரம்லாம் இருக்கும், கட்டுமரம், அது பக்கத்தில் நின்று ஒன்று பீச்சையும் பார்க்க முடியல, இந்த பக்கம் இதெல்லாம் அப்ஸ்ட்ரகல்ஸு. அப்புறம் வந்து என் வேணால் எது வேணால் வரட்டும் அதெல்லாம். அப்புறம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த காதலர்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது, ஆனால் பேசுவாங்க. ஹவர்ஸ் டுகெதர் பேசுவாங்க, மெதுவாக பேசுவாங்க. அது ஒரு பிடிச்ச விஷயம். இன்னொருத்தரை டிஸ்டர்ப் ஆகாது இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் உட்காந்து என்ன ஆகும், மெடிடேஷனில் எப்படி அங்கேருந்து கடலை பட்டாணி சுண்டால் அவன் வருவான். சாமி சார், அப்போ வெள்ளையும் சொல்லையும் இருப்பப்படுறல, சார் நம்மக்கிட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பண்ணுங்க, போனி பண்ணணும். இதெல்லாம் உபத்திரம் சொல்லி கொஞ்சம் தூரக்க இருக்கிற பீச்சுக்கு போயிடுவேன். எவனும் வரமாட்டான். அங்கே போனால் சாக்கடை வந்து ஜாயிண்ட் ஆகும் அந்த பீச்சில், புரியுதா? எங்கேயோ ஒரு இடத்துல இப்படிலாம். ஆனால் இதுக்காகலாம் ட்ரை பண்ணுறது, புரியுதா? இந்த அஷ்டலக்ஷ்மி கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பீச் இருக்குது, இப்போ பெசன்ட் நகர். அந்த இடத்துல வந்து அப்போது கம்மியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கூட்டம் வர ஆரம்பிச்சோம். அப்போ நான் ஒரு ஐடியா பண்ணினேன், 5 மணிக்கு போனால் யாரும் வரமாட்டா காலையில், அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனேன். இந்த விசில் அடிச்சுட்டு போலீஸ் வரான், அது எர்லி மார்னிங் அங்கே போகக்கூடாது பீச்சுக்கு. சரி போடா, பீச் இல்லை என்ன போகிறது, மலையில் போவோம் அப்படி சொல்லிட்டு கந்தாசிரமத்துக்கு போயிடணும். மலையில் சாமி எந்த ஊர், நாமே கஷ்டப்பட்டு உக்காடுறோம் கண்ணை மூடி. இதில் நான் சொல்கிறதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும், நீ ட்ரை பண்ணிப்பார். ட்ரை பண்ணி பார்த்தோன்னே நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆனால் அதை கலைக்கிறதுக்கு ஊர்வசி மேனகெல்லாம் வர வேண்டாம், பக்கத்தில் லோக்கலில் இருக்கிற ஆளே வருவான், நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதா? இதெல்லாம் தாண்டி மெடிடேஷன் வந்து ட்ரை பண்ணி முதல்ல அது வந்து ஆசனா சித்தியாகி, அதுக்கப்புறம் வந்து அந்த வந்து மைண்டில் வரக்கூடிய விஷயம்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தாரணா வரும். தாரணை வந்த பிறகு தான் தியானம் வரும். அந்த தியானத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகி பண்ணினா நிதித்தியாசனத்துக்கு உதவி செய்யும். ஒரு காலத்தில் நம்ம வந்து எல்ஐசி பாலிசி மாதிரி குழந்தைங்கள்லாம் அது வேலைக்கு போயிடுச்சுன்னா உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்லும்போது என் வேலையை வந்து நிதித்தியாசனத்துக்கு போகிறதுக்கு இது சௌரியமாக இருக்கும். அதனால் இப்போ நமக்கு வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம வந்து இலக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்.
ரிஷிகேஷ் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ரிஷிகேஷ்லேருந்து பத்ரிநாத் போகிறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். பத்ரிநாத்லேருந்து ஹரித்வார் வர்றது டிசைட் பண்ணிட்டோம். ஹரித்வார்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு டெல்லி ஸ்டேஷன் வருது. இது எல்லாமே பிளான்டு நமக்கு. அதுபோல் நம்மளுடைய பிளான் என்ன? யோகியதை அடையணும், அப்புறம் ஞானம் அடையணும், அப்புறம் நிஷ்டை அடையணும். இப்படி ஒரு நிறைய ஸ்டேஷன் வச்சுருக்கோம். நம்ம இந்த விஷயத்துக்கெல்லாம் அது வச்சுருக்கோம். இப்போ உபாசகனுடைய ஐடியா என்ன அப்படின்னா, டைரெக்டாக இலக்கு பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே கிரமமுக்தி அடைஞ்சு அங்கே இது பண்ண போகிறது. இதில் ரொம்ப டெக்னிக்கலாக உள்ள நம்ம போகிறோம். இந்த உபாசகனை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக வேறு யாருமே சொன்னதில்லை. வியாச பகவான் தான் சொல்லியாகணும். அது சங்கரர் அவர் சின்ன சூத்திரத்தில் சொல்லிடுறார். வியாசர் ஹைலைட் பண்ணி பண்ணுறாரு. இப்போ இந்த உபாசகன் முதல்ல கிரமமுக்தி வரத்துக்கு அவன் இந்த பாடியிலேருந்து வெளியேறணும். முதல்ல வெளியில் போகணும். அதாவது இறக்கணும். இப்படிதான். அப்போ தான் கிரமமுக்திக்கு போக முடியும். அதுக்கு பேர் உத்கிராந்தி. அப்படி பண்ணணும். ஸோ உத்கிராந்தியை நமக்கு ரெண்டாவது பாதம். மூணாவது பாதம் சப்ஜெக்ட் மேட்ரு கதி பிராப்திகி. கதி பிராப்திகி. அப்புறம் அவன் எப்படி பிரம்மலோகத்துக்கு எப்படி போகிறான், எந்த மார்க்கத்து வழியாக போகிறான், எந்த ஹைவே வழியாக போகிறான், அப்படி பார்த்தா சுக்லகதியில் போகிறான் அப்படின்றத பார்த்தோம். அப்படி சுக்லகதியில் போகும்போது நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஒரு இடமா போகிறது. நம்ம எப்படி இப்படி போகிறோமோ, நம்ம இதுக்கு என்ன சொல்கிறது, ஹரிசான்டிக்கல். நம்ம போகிறது ஹரிசான்டிக்கல், இவன் போகிறது வெர்டிக்கல். இப்படி போகிறான். புரியுதா? ஒரு ஸ்டேஷனாக நின்று போகிறான். நம்ம என்ன படித்தோன்னா, தேவதை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்றத படித்தோம். அந்த தேவதைக்கு பேர் ஆதிவாகா. ஆதிவாக தேவதா. ஏன்னா இந்த உபாசகன் ஜீவா இருக்காங்க இல்லையா, அவனும் எனர்ஷியாவாக இருக்கான். இந்த பாதையும் சுக்லகதி பாதையும் எனர்ஷியாக இருக்குது. அப்போது மூவ் ஆகிறதுக்கு ஒரு சேதன வஸ்து வேணும். அப்படி வியாசருடைய வாதம். அதனால் அதுக்கு தேவதை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்றத சொல்லி அதுக்கு ஒரு நாக்பூர் ஸ்டேஷன் ஒன்று கண்டுபிடிச்சி, நம்ம 10வது ஸ்டேஷன் நாக்பூர் ஸ்டேஷன். அது வித்யுத் லோகா. அப்போ லோகான்னு சொல்கிறத தேவதா அப்படின்னு இங்கே சங்கரர் மொழிபெயர்க்கிறார். அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறார். வித்யுத் லோகா, பிரஜாபதி லோகா, சூரிய லோகா, அதெல்லாம் என்ன லோகன்னா தேவதா. அப்போ லோகம்ன்றது தேவதா அப்படின்ற சொல்லி அந்த தேவதை எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்றத சொன்னார். இதில் சொல்லிட்ட பிறகு இந்த முதல் 3 அதிகரணம் உத்கிராந்தி பற்றி சொல்லி அந்த உத்கிராந்திலேருந்து கதிக்கு எப்படி போகிறதுன்றத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு. இப்போ 4வது அதிகரணத்திலேருந்து என்ன பண்ண போகிறாரு, அவர் அந்த கதியில் எப்படி பிரயாணம் பண்ணுறாரு, அதாவது பிராப்திகி, பிரம்மலோக பிராப்திகி, அதை பற்றி விவரமாக இனி படிக்க போகிறோம். தர்ஃபோர் 4, 3, 6 அந்த 3வது பாதம் 6வது சூத்திரம் அது என்ன சொல்கிறது, வைத்யுத்தேன அப்படின்னு. அப்போ 4வது அதிகரணத்தில் நமக்கு ஆதிவாகிகா தத் லிங்காத் அப்படின்றத முதல் சூத்திரம் அதை படித்தோம் நம்ம. ஸோ ஆதிவாகிகா தத் லிங்காத், தத் போதக லிங்கம் குழு கொடுக்குறார் வியாசரிங்க. ஓகே, எப்படி விசேஷ சேதன தேவதா மூலியமாக போகிறது. 2வது சூத்திரம் என்னென்னா 4, 3, 5 அந்த சூத்திரத்தில் உபய வியோமோகா தத் சித்தேகே, அதனுடைய கண்டினியூட்டி. அதாவது இங்கே என்ன உபனிஷத்து சொல்லிடுதுன்னா, சாந்தோக்கிய உபனிஷத்து 4, 15, 5 மந்திரம் தத் புருஷா அமானவ சக ஏனான் பிரம்ம கமயதி அப்படின்றது சொல்லிடுது. அதை பூர்வபக்ஷம் தப்பாக புரிஞ்சுக்கலாம், சித்தாந்தத்துக்கு கரெக்டாக பண்ணிட்டு வரும். இப்போ 4, 3, 5 அதாவது சூத்திரம் 2 எப்படி சொல்கிறாரு அப்படின்னா,
சூத்திரம் 2னா இந்த உத்கிராந்திலேருந்து கதியிலிருந்து பிராப்திக்கு போகிறதுக்கான ஏற்பாடு. இப்போ உபய வியோமோக தத் சித்தேகே. ஒரு நல்ல டீச்சர் அப்படி யார் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த விதத்துலேயும் சந்தேகம் வராமல் எடுக்கிறவர் யாரோ அவர் நல்ல டீச்சர். தான். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, டீச்சர் நைஸாக வந்து கலப்பி விடுவார் டவுட்டை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயத்தில் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்றா அர்ஜுனன். கன்ஃபியூஸ் பண்ணல, இவர் தான் கன்ஃபியூஸ் பண்ணார். எதுக்குன்னா அவனுக்கு அப்படியே ரேண்டமாக படிச்சுட்டு போயிடக்கூடாது. அது வாட்சியார்த்தமாக அப்புறம் அப்படியே போய் குருட்டு வித்யா ஆகிடும். புரியணும், லட்சியார்த்தம் புரியணும். அதனால் அது கொஷின் ஆன்சர் இருக்கிறது. அதனால் அதுக்கு பேர் குரு சிஷ்யவாதம் வந்து சம்வாதா. சம்திங் வாதம் இல்லை, சம்வாதா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதை கலப்பி பதிலும் கொடுத்துட்டு வர்றாரு. வியாசாச்சாரியர் இப்படி கூட சந்தேகம் வரலாமே அப்படின்னு இந்த பதிலை சொல்கிறார். எப்படி சங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சூத்திரம் ஏன் வியாசாச்சாரியர் சொல்கிறாரு 4, 3, 5 ஏன் சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷனுக்கு இந்த ஃபீல்டில் இருக்கிறவனுக்கு இப்படி கூட ஒரு டவுட் வரலாம் அப்படின்னு சொல்ல. எப்படி மாதிரி டவுட் வரலாம்? அமானுவ புருஷா ஆதிவாகா டிரான்ஸ்போர்ட் தேவதா. நம்ம காலையில் படித்தோம் டிரான்ஸ்போர்ட் தேவதா. வித்யுத் லோகா டு பிரம்மலோகா உபாசக ஜீவா. மனுஷ லோகத்திலேருந்து வித்யுத் லோகா வரைக்கும் போகிறான். இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஆதிவாகா தேவதா ஆக முடியும். இதை ஏன் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோன்னா, சக்கரபாணி ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷன், பிருந்தாவன ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷன். ஒரு ஸ்ட்ரீட் இருந்துன்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக நீட்டலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். புரியுதா? அது வந்து ஒரு புத்திசாலித்தனம். ஒரு 10 ரூபாய் சம்பாரிச்சுன்னா 20 ரூபாய்க்கு வரைக்கும் கொண்டு போகலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். புரியுதா? இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணின்னு போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கேம்பை கொஞ்சம் கொஞ்சமாக 100லேருந்து ஆரம்பித்தோம். புரியுதா? எக்ஸ்டெண்ட் பண்ணுறது நம்பரை. அது வரைக்கும் நமக்கு பொறுமையாக 40-50 தான் இருந்தது. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 300க்கு கொண்டு போயிட்டோம். இப்போ 108வது ஷிபிருக்கு. அப்போது மனுஷ லோகத்திலேருந்து செல்லும் உபாசகன் ஜீவனுக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்றார். இது வந்து இந்த வில்ஃபுல் ட்ராவலர் இருக்கா இல்லையா, அவனுக்கு சேதன வஸ்து இருந்தாகணும் அப்படின்னு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணார். அதாவது கதி உத்கிராந்தி கதி அவன் பிராப்தி போகிறான். தேவதா கூட்டிகிட்டு போகிறது. என்ன தேவதா கூட்டிகிட்டு போகிறது? இப்போ வந்து வெரி ஃபேமஸ் என்ன, ஏஐ வெரி வெரி ஃபேமஸ். ஓகே, இன் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் எப்படி மாறுமோ தெரியாது இதுக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை ஸ்டாலின் மாதிரியே சொல்ல வைக்க முடியும் ஏஐ வச்சு. புரியுதுதான்? தத்ரூபமாக சொல்ல வைக்க முடியும். நெஞ்சில் எங்கேயாவது பொய் பேசுகிற மாதிரியா பேசுகிறான்? நீங்கள் டிவி பார்த்தீங்களா? நீங்கள் அப்படியே நம்ம பேசும்போது தான் தடுமாறி பேசுவான். அவன் கிளியர் கட்டாக பேசுவான். தெளிவாக பொய்யை வந்து நிதானமாக கரெக்டாக சரியாக சொல்லுவான். ஓகே, ஜனங்க நம்புகிற மாதிரியே இருக்கும். புரியுதா? திருப்பி ஒரே மாதிரி பேசுவான். அது இந்த பிரிட்டிஷ்காரன் கற்றுக் கொடுத்த ஒரு வாதம். இது ஒரு சரி. இப்போ பிஸ்னஸ்காரன் கூட அதெல்லாம் இப்போ கற்றுனா ஒரே ஆளு தான் ட்ரேடா, எல்லாருமே ட்ரேடு தான் அப்படின்றத மாதிரி ஆயிடுச்சு. ஒரே மாதிரி பேசுவான். அதை தான் இவன் இந்த கிறிஸ்தவன் கற்றுக்கிட்டான். ஒரே நீங்கள் என்ன பேசினாலும் அவன் வந்து ஜீசஸ் உங்களை காப்பாற்றுவார், ஜீசஸ் உங்களை காப்பாற்றுவார், ஜீசஸ் உங்களை காப்பாற்றுவார். நாம் என்ன பேசு இது மாதிரி இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரனுடைய வேலை இதெல்லாம். ஓகே, அப்போது வியாசர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக தேவதா உண்டு அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு. ஓகே, 4, 3, 5 உபய வியோமோகாத்து தது சித்தேகே அப்படின்றது. ததுன்றது அர்ச்சிராதி, அதுதான் ஃபஸ்ட்டு. அர்ச்சிக்கு தான் ஒளிப்பாதை, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன். புரியுதா? நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஷன். ஓகே, தது அச்சிராதி தேவதைகள் சித்தினா இங்கே வழிகாட்டுறது, கைட் பண்ணுறது.
ஒன்று ஒன்று கைட் பண்ணுறது. ஓகே, தேவதைகள் வந்து வழிகாட்டுறது. இதை வந்து நம்ம வேலிடேஷன் பண்ணணும். 4வது சூத்திரத்தில் சொன்ன குழு இங்கே வேலிடேட் பண்ணுறாரு வியாசாச்சாரியர். உபய வியோமோகாத். உபயன்னா 2. ஓகே, உபயன்னா 2. எந்த 2க்கு கைட் பண்ணுறாரு அப்படின்னா சுக்லகதி அண்டு உபாசகன். அந்த சுக்லகதி இருக்குது, அதில் போகக்கூடிய உபாசகன் சுக்லகதிக்கு போகிறான். இந்த 2 உபய வியோமோகாத். இந்த கான்டெஸ்டில் அன்கான்ஷியஸ் நேச்சர் எனர்ஷியா ஸ்திதியில் உபாசகனும் இருக்கிறான். அந்த கதி இருக்கு இல்லையா, சுக்லகதி, அதுவும் எனர்ஷியா ஸ்டேட்டஸில் இருக்கிறதுனால, அந்த மார்க்கமும் இப்படி இருக்கிறதுனால ஒரு சேத்தன தேவதா தேவைப்படுறது அப்படின்றத இங்கே வக்காலத்து வாங்கினார். ஓகே, இதுதான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு பேர். படிப்படியாக அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. ஓகே, இப்போ வந்து அடுத்த சூத்திரத்துக்கு 4, 3, 6 இது 4வது அதிகரணத்துடைய 3வது சூத்திரம். 4வது அதிகரணத்துடைய 3வது சூத்திரம். வைத்யுதேன ஏவ ததா தத் சுருத்தேகே. 4வது அத்தியாயத்தில் 3வது பாதம் அர்ச்சிராதி தேவதைகளை விரிவாக சொன்னார் வியாச பகவான். அந்த மாதிரி 2வது பாதத்தில் வந்து உத்கிராந்தி சொன்னார். 3வது பாதத்தில் கதி அண்டு பிராப்தி, அதை பற்றி இப்போ விசாரம் செய்துட்டு வரோம். அப்போ முதல் 3 அதிகரணம் அர்ச்சராதி விஷயத்தை கிரமமாக எப்படி இருக்கிறதுன்றதை பார்த்தோம். முதல் 3 சூத்திரம், 3 அதிகரணம். ஏன்னா ஒரு சூத்திரம் ஒரு அதிகரணமாக இருக்குது. ஓகே, அதில் வந்து 13 காம்பனண்ட் அப்படி சொன்னோம். 13 ஸ்டேஷன் இருக்கிறது. அது எப்படின்றத நம்ம கலெக்ட் பண்ணி அதை வந்து 1 to 13 வருஷப்படுத்தினார் சங்கராச்சாரியர். ஏன்னா ஜிக்ஸாக்காக இருந்ததெல்லாம் ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கிரமப்படுத்தி கொடுக்குறாங்க நமக்கு. இப்போ இதை கிரமப்படுத்தி கொடுக்கும்போது அது கிரமமாக இது முதல் 3 அதிகாரணம் நமக்கு அர்ச்சராதி கிரம நிர்ணய அதிகரணம். முதல் 3 அதிகரணம் என்ன? அர்ச்சராதி கிரம நிர்ணயா. கிரமத்தை நீ முதல்ல வந்து ஸ்டடி பண்ணிக்கணும். வெண்டைக்காய் எங்கே வச்சுக்கணும், இது எங்கே வச்சுக்கணும், உப்பு எங்கே வச்சுக்கணும், உப்பும் சர்க்கரையும் ஒன்றா இருக்கும். ஓகே, மாற்றி கீத்தி போட்டுருக்கூடாது. புரியுதா? அதெல்லாம் பார்த்துக்கணும். புரியுதா? அப்புறம் வந்து அதை வந்து அதுவே பெரிய ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சமையல். இப்போ ஏன் வந்து இப்போ இந்த ஜென்ஸை விட லேடிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்டு. எப்படின்னா இப்படி கொஞ்சம் உப்பு போடுவான், கரெக்டாக இருக்கும். இல்லை சாப்பிட முடியாத, பண்டம் பாழாயிடும். புரியுதா? அதனால் ஆச்சரியப்படுவேன் நான். இப்படி பார்ப்பேன் நான். எப்படி நான் கேட்பேன், நான் இப்படி போடுறேன் உப்பு எந்த அடிப்படையில் போடுறேன், குவான்டிட்டி குவாலிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி போடுறியா, இல்லை அது பழக்கத்தில் அப்படி இப்படி போட்டால் கரெக்டாக வரும் அப்படி. புரியுறதான்? இதுக்காக ஜட்ஜ்மெண்ட்டு. சிலது இருக்குது, சிலது மக்கு. அது வந்து கூட்டும் குறைக்கும், இல்லைன்னா பண்ணும். ஏம்மா நேற்றுக்கு கரெக்டாக பண்ணி நீ ஏன் இப்படி பண்ணுற, அது நேற்றுக்கு வந்தது இன்றைக்கி வரல, நான் என்ன பண்ணுறது? அது பதில் கிடையாது. புரியுதா? நீ அவேர்னஸோடு பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அலர்ட்டாக பண்ணினா நேற்றுக்கு என்ன பண்ணணும், ஏன்னா நானும் 6 மாதம் சமையல் பண்ணியிருக்கேன். புரியுதா? அலர்ட்டாக பண்ணுவேன். அதுவும் அந்த ருக்மிணி சமையல் புக்கை வச்சுட்டு பண்ணுவேன் நான். 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளவும், அது இப்போ கொதி வரும்பொழுது அதை போடவும். அதுக்கப்புறம் நடுநடுவில் இப்படி தொட்டு அப்படியே போடக்கூடாது. நாக்கில் சூடாக இருக்கும், கொஞ்சம் ஆற வச்சு போட்டு பார்க்கணும். ஏன்னா புக்கில் வந்து அவன் எப்படி போட்டானோ, யாருக்கு போட்டானோ, புரியுதா? அவன் டேஸ்ட்டு டிஃபர் ஆகுறதில்ல, அதுக்கேற்ற மாதிரி சமைக்கணும். அவன் சொன்ன ஒரு கைடு இருந்தால் கூட நீ உனக்கு சொந்த புத்தி கொஞ்சம் இருக்கணும் அதில். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். புரியுதா? இது வந்து சைட் டாப்பிக்கு. இப்போ வந்து முதல் அர்ச்சராதி கிரம நிர்ணயாக பண்ணினார். 4வது அதிகாரணத்தில் என்ன பண்ண போகிறாரு வியாசாச்சாரியார்?
அர்ச்சராதி ஸ்வரூப நிர்ணயக, கிரம நிர்ணயக, ஸ்வரூப நிர்ணயக. ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நான் என்ன பேசின்னு இருக்கேன்றது உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஸ்வரூப இல்லை, அதாவது 13 காம்பனண்ட்டு வியாசாச்சாரியார் அதை லேண்ட்மார்க்கோ எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது. ஆதிவாக்கிக்காக சேதன தேவதைகள் அப்படின்றத ப்ரூவ் பண்ணார் முதல் 3 அதிகரணத்தில். 4வது அதிகரணத்தில் அது எப்படிப்பட்ட ஸ்வரூபம் உடையது, அதனுடைய நேச்சர் எப்படிப்பட்டது அப்படி சொல்கிறார். சாந்தோக்கிய உபநிஷத்தை அந்த தேவதா அமானுஷ புருஷா அப்படின்றது சாந்தோக்கியத்தில் அமானுஷ புருஷா சொல்கிறது. அப்போ அமானுஷ தேவதான்றது அது இன்னொரு பேர் என்ன, வைத்யுத தேவதா. ஒரே பேர் தான், அமானுஷ தேவதா, வைத்யுத தேவதா. அதுலேருந்து இப்போ நம்ம 3 பேர் கொண்டு வந்துட்டோம். என்ன 3 பேர்? அமானுவ புருஷகா, மானச புருஷகா, அமானுஷ புருஷகா, வைத்யுத புருஷா அப்படின்னு. புருஷனா தேவதா, புரியுதா? அமான புருஷகா சாந்தோக்கியத்தில் இருக்கிறது, சாந்தோக்கிய உபநிஷத்தில். மானச புருஷன்றது பிருகதாரண்யத்தில் இருக்கிறது. வைத்யுத புருஷகன்றது பிரம்மசூத்திரத்தில் வியாசாச்சாரியர் தனியாக சொல்கிறாரு, அவர் பேர். இப்போ புருஷன்றது தேவதா. அப்போ 4, 5 சூத்திரத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு விஷயம். இப்போ இந்த 6வது சூத்திரத்தில் ஒரு டவுட்டு தெளிவாகிறது. அது என்ன அப்படின்னா, 13 காம்பனண்ட்டு தேவதா வித்யுத் உலகத்துக்கு பிறகு 3 தேவதைகளை அறிமுகப்படுத்துறது. இந்த நாக்பூர் ஸ்டேஷன் போன பிறகு அங்கே ஒரு 3 தேவதையை அறிமுகப்படுத்துறது, அதை பார்த்தோம். அது என்ன? வருண தேவதா, வருணலோகம் வருண தேவதா, இந்திரலோகம் இந்திர தேவதா, பிரஜாபதி லோகம் பிரஜாபதி தேவதா. அப்படி எல்லா தேவதைகளுமே நமக்கு ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு தேவதை தான் இதெல்லாம். இப்போ நம்ம சொன்னது வருண, இந்திர, பிரஜாபதி, இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிரசித்தியான ஆளுங்க தான், நமக்கு தெரியும், புரியுதா? ஸோ ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு விஷயம். அப்போது இதெல்லாம் உனக்கு நிறைய புரிஞ்சு வச்சுருந்து அந்த தேவதாவெல்லாம் போகிறது. நமக்கு என்ன அப்படின்னா, மனுஷ லோகத்திலேருந்து நாம் எந்த லோகத்துக்கு போக போகிறதில்ல. நம்ம லோகம் என்ன, இங்கேயே இந்த விசார பாரத்திலேயே ஜீவன் முக்தன் ஆகும். புரியுதா? இப்படி சொல்லும் போதே நீ பரிசத்தாயிடணும். பேசும்போதே கேட்கும்போதே அது வாச்சியார்த்தமாக இல்லாமல் லட்சியார்த்தமாகி அகம் புருஷா, இன்ஃபினிட் புருஷா, அகம் பிரம்ம, அகம் ஆத்மா, ஐ எம் த இன்ஃபினிட் பிரம்மன் அப்படின்றத நம்ம எந்த லோகத்துக்கு போகாமல் அவன் மேலே லோகத்துக்கெல்லாம் போய் என்ன அடையிறானோ அந்த விஷயத்தை நம்ம உட்காந்து கேட்குறது மூலியமாகவே அந்த லோகத்தில் நம்ம அடைஞ்சிடுவோம். எல்லாத்தையுமே இங்கேருந்து அடைஞ்சிடுவோம். இதுதான் புட்சல்தனம், புரியுதா? அப்படியே யார் மாதிரி கணபதி டெக்னிக் இது. முருகன் சல்லுன்னு அப்படியே மயில் எடுத்துக்கிட்டு உலகத்தை சுற்றிட்டு வந்தார், புரியுதா? அது கார்த்திகேயா டெக்னிக். கணபதி டெக்னிக் என்ன? அம்மை என்றால் என்ன, அப்பன் என்றால் என்ன, இதுதான் உலகம் அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டு பழத்தை வாங்கிட்டார் அவர். நம்ம வேதாந்தி இருக்கால, அவன் கணபதி டெக்னிக். வேதாந்தியை தவிர மற்ற எல்லாரும் கார்த்திகேயா டெக்னிக் தான். சுத்தோன்னு சுற்றிட்டு வருவான். இந்த லோகத்துக்கு போவான், பித்ரு லோகத்துக்கு போவான். அந்த பாண்டு ஒருத்தர் இருந்தால் பாரு, டே நான் பித்ரு லோகத்தில் மேலே கொஞ்சம் தள்ளுறா, அங்கே ஒரு யாகம் பண்ணுறா அப்படின்னு. சரி பண்ணலாம் என்ன. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டுன்னா உடனே யார்கிட்டயா கேட்கணும், இப்படிதான் எப்படி பண்ணுறதுன்னு. ஏன்னா தப்பாக பண்ணிட்டா அப்பாவை வேற லோகத்துக்கு எங்கேயாவது நரகத்துக்கு அனுப்பிச்சிடும். இது பண்ணணும்னா ராஜசூய யாகம் பண்ணணும், புரியுதா? அந்த ராஜசூய யாகம் பண்ணால் சொர்க்கத்தை விட மேலே போகலாம். இந்த ராஜசூய யாகம் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, லோகத்தில் எந்த ராஜாவும் எதிர்க்கக்கூடாது, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும்.
பண்ணிக்க முடியுமா? அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அப்படி முடியாது. புரியுதா? அங்கே ஜராசந்தன் இருக்கான். இந்த பக்கம் இவன் ஒருத்தன் இருக்கானே, அவன் மச்சானா மாமனோ சிசுபாலன். புரியுதா? அவன் ஒருத்தன் இருக்கான். இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க குரூப்புக்குள்ளரே நிறைய எதிர்ப்பு சக்தியெலாம் இருக்கிறது. புரியுதா? எதிர்ப்பு சக்தி எல்லா இடத்துலையும் இருக்கும். புரியுதா? அது தடை பண்ண விட மாட்டான். ஓகே. அப்போ வந்து ஜராசந்தன் ஏற்கனவே 99 ராஜாவும் ஜெயிலில் போட்டு வச்சுருக்கான். அவனுக்கு 100 வந்தோடனே 100 சாம்ராட்டை வந்து ஒரே நேரத்தில் கொலை பண்ணிட்டான். அவனுக்கு இந்திர பதவி வரும். அப்படி ஒரு சைடு ஒன்று இருக்குது. அதுக்காக இன்னொருத்தனை தேடின்னு இருக்கான். ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த தர்மர்கிட்ட உன் தம்பிகளை அனுப்பிச்சுட்டா, அர்ஜுனனையோ பீமனையோ ஜராசந்தன் கொண்டுட்டான்னா அவன் வந்து இந்திரலோகத்துக்கு போயிடுவான். ஏன்னா நல்ல சத்திரியனை தேடின்னு இருக்கான். புரியுதா? அதனால் உங்கள் பிரதர் 2 பேரும் அனுப்பிச்சுன்னா திரும்பி வரமாட்டான். எங்கள் அப்பா இப்போ இங்கே இல்லை. புரியுதா? அவருக்காக இருக்கிற தம்பியை நான் விட மாட்டேன். தேவையில்லை இந்த லோகம். கிருஷ்ணர் தம்பி உடையான் படைக்கஞ்சான். இவங்கெல்லாம் யமகாதகர்கள். தர்மன்னா பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் போய் அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஜெயிச்சிட்டாங்க. ராஜசூய யாகம் பண்ணாங்க. ஜராசந்தனை வந்து பீமன் அடிச்சிட்டான். சிசுபாலன் வந்து கிருஷ்ணர் அடிச்சிட்டார். புரியுதா? கிருஷ்ணன் வந்து 100 தப்பு வரைக்கும் வெயிட் பண்ணுறார். ஏன் இப்போ ஸ்டாலின் வந்து இவ்வளோ தூரத்துக்கு உளறி கொட்டுருங்கன்னா இன்னும் 100 தப்பு வரல. புரியுதா? நமக்கு வந்து இப்போ 50-60லேயே வந்து கொதிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு 30-40 வரணும். புரியுதா? அதுக்காக அவனே மாட்டிக்கிறான். புரியுதா? இதெல்லாம் பகவான் செய்யக்கூடிய வேலை. மாட்டிப்பான், நல்லா மாட்டிப்பான். பாரு, அவங்க அப்பா தப்பிச்சிட்டான். ஆனால் இவன் 2 பேரும் அப்பாவும் பிள்ளைய இருக்குல்ல, 3 இருக்குது. இப்போ 3 சந்ததி இருக்குது. 3த்தும் திகார் தான். அதனால் பார்க்க போகிறது பாரு எப்படி ஆக போகிறது. நீயும் கண்ணில் பார்க்கத்தான் போகிற. ஓகே, அது வந்து சைட் டாபிக். நம்ம அரசியல்லாம் பேசக்கூடாது. நம்ம வந்த வேலை இதுன்னா எந்த லோகத்துக்கு போகிறோமோ அதை தான் பேசணும். புரியுதா? இல்லைன்னா புரியலைன்னா விட்டுடணும். வித்யுத்து லோகத்துக்கு பிறகு வருண தேவதா, இந்திர தேவதா, பிரஜாபதி தேவதா அந்த உபாசக ஜீவனுக்கு கைட் பண்ணும். இதெல்லாம் கரெக்டாக தானே சுவாமி இருக்குது? என்ன குழப்பம் இருக்குது? குழப்பம் இருக்குது. வித்யுத்த லோகத்துக்கு விட்ட பிறகு, தேவதைகளாக விட்ட பிறகு பிரம்மலோகத்துக்கு எந்த தேவதா வழி காட்டுறது? ஏன் அங்கே 3 தேவதா இருக்குது. வருண தேவதா, இந்திர தேவதா, பிரஜாபதி தேவதா இருக்குது. பிரம்மலோகத்துக்கு எந்த தேவதா வழி காட்டும்? எப்படி கேட்குறது? ஓகே, வர்ணேந்திர பிரஜாபதி கைட் பண்ணுறது கௌஷீதகி சொல்கிறது. கௌஷீதகி உபநிஷத்துன்னு சொல்கிறது வருண இந்திர பிரஜாபதி அவங்க கைட் பண்ணுறாங்க அந்த தேவதை அப்படின்னு ஒரு உபநிஷத்து சொல்கிறது. அதுக்கு பேர் கௌஷீதகி உபநிஷத்து. சாந்தோக்கிய உபநிஷத்து என்ன சொல்கிறது? அமானுவ புருஷகா கைட் பண்ணுறது அப்படி சொன்ன. கன்ஃபியூஸ் ஆகிடுச்சா? கான்ஃப்ளிக்ட் வந்துருத்தா? ஒரு உபநிஷத்து அப்படி சொல்கிறது, ஒரு உபநிஷத்து இப்படி சொல்கிறது. இப்போ உபநிஷத்து பிரமாணன்ற ஸ்டேட்டஸே போயிடுமே. இப்போ ஏன் வியாசர் வரிஞ்சு கட்டின்னு சொல்கிறாருன்னு புரியுது உங்களுக்கு? நம்ம இதில் தான் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு தவறு நிகழாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஒரு இடத்துல குறை இருக்கலாம், தவறு வராமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும். புரியுதா? குறை வேறு, தவறு வேறு. ரெண்டுத்துக்கு டிஸ்டிங்ஷன் பார்க்குறதே கஷ்டம். வேகமாக செய்யணும், அவசரமாக செய்வான். பணிவாக இருக்குன்னா கோழையாக இருப்பான். இல்லைன்னா கோழையாக இருக்கக்கூடாதுன்னா திமிராக இருப்பான். அடுத்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவான். அந்த ஒரு பேலன்ஸ் டிஸ்டிங்ஷன் வந்து சொஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்கிறது. ரெண்டுமே சுருத்தி வாக்கியம். எது சரி எது தவறு? இங்கே சங்கராச்சாரியார் இருந்தாரோ பொழைச்ச, வியாசர் வந்து சூத்திரத்தில் சொல்லிட்டார், சங்கர் விவரமாக சொல்கிறார். 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டுமே கரெக்டு தான். கௌஷீதகியும் கரெக்டு, சாந்தோக்கியும் கரெக்டு. எப்படியா ரெண்டும் கரெக்டு முடியும்? பகலும் கரெக்டு, ராத்திரியும் கரெக்டு அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது.
இப்போ ராத்திரி எப்படி நீ வேணால் ஸ்கூலு காலேஜில் வந்து ராத்திரி 12 மணிக்கு வந்து பகல் பிறக்கிறதுன்னு நீ சொல்லாம ஒழிய, ஆனால் அது தவறு. இது குறை இல்லை, அது தவறு, மிஸ்டேக், பிளண்டர் மிஸ்டேக். இன்னும் நாம் இங்கிலீஷ்காரன் போன பிறகு கூட 75 வருஷம் போன ஆனால் கூட ராத்திரி வந்து பகலுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இது எந்த ஊரில் நடக்கும்? நான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் இதை. எப்பட்றா முடியும் அப்படின்னு, புரியுதா? ஆனால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ வந்து வெளியில் வந்துட்டுருக்கு. அது வந்து சட்டமன்றத்துலேயும் பாராளுமன்றத்துலேயும் பேசுகிற அளவுக்கு போயிருக்கு சப்ஜெக்ட் மேட்ரு, புரியுதா? இதுவும் போகும், இனிமேல் போகும், புரியுதா? நான் உஜ்ஜயினிக்கு போகும்போது சென்ட்ரல்லேருந்து ஒரு மினிஸ்டரும் லோக்கலில் சிஎம்மும் உட்காந்து இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணினாங்க. நாங்கள் ஒரு பக்கம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணேன், இந்த பக்கம் உட்காந்து உஜ்ஜயினி மகாகால் பிராசீன காலம் அப்படி சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல டிசைன். நம்ம கிறித்து நியாயப்படி எதை ஆழமாக நினைக்கிறோமோ அது நடக்கும், புரியுறதா? அமானுவ என்று ரெண்டும் எப்படி கரெக்டாக இருக்கணும்? வருண இந்திர பிரஜாபதி அது ஒரு செட்டு, அது கௌஷிதகி சொல்கிறது. அமானுவ புருஷா வந்து சாந்தோக்கி சொல்கிறது. நாலுமே வழிகாட்டுறது அப்படின்னு வியாசர் சங்கரர் சொல்கிறாங்க. எப்படி முடியும்னா, நீங்கள் வந்து நடந்து போகும்போதோ உங்களுக்கு கூட அனுபவம் இருக்கும். 4 பேர் நம்ம போனால் கூட ஒருத்தன் வந்து ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டே வருவான். பார்த்தீங்கன்னா அந்த மலையில் என்னடா இருக்குன்னு 4 பேருக்குமே புதுசாக இருக்கும். ஆனால் ஒருத்தன் அதை சொல்லுவான், அந்த மலை இப்படிடா அப்படின்னு. அவனும் புதுசாக தான் பார்க்குறான், ஆனால் அவன் வந்து லீட் பண்ணுவான், ரைட்டோ ராங்கோ அவன் லீட் பண்ணுவான், புரியுதா? அப்போது 4 பேர் போனால் கூட ஒருத்தர் வந்து லீடராக இருப்பாங்க, புரியுதா? லீட் பண்ணுறவனுக்கு பேர் லீடர்னு பேர், புரியுதா? அப்போ ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்கான புருஷன். இந்த 4 புருஷனில் யார் ஸ்ட்ராங்கான புருஷன்னா அமானுவ புருஷா, புரியுதா? லீடர் மாதிரி. அப்போ ஆதிகாரிக்கா வந்து முக்கியமானது வைத்துத்தி புருஷா அப்படின்னு சொல்லி, மற்ற 3ம் சப்போர்ட்டிங் தேவதா. அமானுவ புருஷாவுக்கு சப்போர்ட் பண்ணுற தேவதா. அதில் கன்ஃபியூஸே கிடையாது எங்கேயுமே. ஸோ முதல்ல போராட்டம், அப்புறம் பூந்தோட்டம். இது 2 பேரும் வந்து போராட்டமாக இருந்தது. அந்த உபநிஷம் இப்படி சொல்கிறது, இந்த உபநிஷம் இப்படி சொல்கிறது, ரெண்டுத்தையும் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணு. சில பேர் அப்படியே இது பண்ணிவிடுவான், எப்படி உபநிஷத்து பிரமாணம் எப்படி சொல்ல முடியும்? இருடா, பொறுமையாக சொல்லு, நாங்கள் சுற்றி வளைச்சி தான் பேசுவோம், நேராக அந்த பொறுமை இருக்காது, புரியுதா? அதனால் யாத்ரா சொன்னாலே நிறைய பேர் தேவதா வரணும். எந்த யாத்திரைக்கும் தேவதா இருக்கணும், புரியுதா? அந்தந்த தேவதா கைட் பண்ணும். இப்போ இந்த 108 கேம்புக்கு எந்த தேவதா கைட் பண்ணுறது, புரியுதா? துளசி மாலை போட்டிருக்கியா, அது யார் கொடுத்தது? புரியுதா? எங்கேயோ கொடுத்தாரு, புரியுதா? அடுத்து யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாரு, புரியுதா? இப்படி பண்ணி பைய கொடுத்து அது உள்ளர வந்து லிங்கம் கொடுத்து அந்தந்த தேவதா இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு முக்கிய தேவதா பின்னாடி இருந்து இயக்கிறது. லிங்கத்தை அப்படியே கொடுத்துட முடியாது, டப்பி கொடுக்கணும். டப்பிலுக்குள்ளே என்ன இருக்கணும்? விபூதி இருக்கணும். விபூதிக்குள்ளே லிங்கம் இருக்கணும், புரியுதா? இப்படி வந்து ஆனால் ஒரு தேவதா வாங்கிட்டு வரும் மதுரையிலேருந்து. அந்த மதுரை தேவதா வந்து சப்போர்ட்டிங் தேவதா, புரியுதா? முக்கிய தேவதா அமானுவ தேவதை வந்து அது சென்னையில் உட்காந்துருக்கோம் 10க்கு 10, புரியுதா? அது வந்து டிசைட் பண்ணோம், புரியுதா? நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அந்த 10க்குள்ளே 10 அந்த அதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்கிறதுன்றது ஒரு பெரிய மானுஷ உலகம். நம்ம வந்து இப்படி இத்தனோண்டு ஒரு இயக்கம், அதில் வந்து எல்லா க்ஷேத்திரத்துக்கும் இப்போ வந்து ஸ்ரீதர் அப்படின்னு ஒரு கால் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ அயோத்திக்கு போனோம், ஒரு அட்ரஸ் கொடுங்க அப்படின்வாங்க. காசிக்கு போனோம், ஒரு அட்ரஸ் கொடு. விஸ்வந்து பரிஷத்தில் கேட்கணும், நம்மக்கிட்ட கேட்பான், புரியுதா? எல்லா இடத்துக்கும் நமக்கு வந்து வேண்டிய ஆள், சாமிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள் நம்ம ஆளாக இருப்பான், புரியுதா? நம்ம இந்த 10-20 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கோன்னா எல்லா பயிலும் இங்கேயும் கூப்பிட்ருக்கோம், நாம் அங்கே போயிருக்கோம். இதெல்லாம் பெரிய விஷயம். காஷ்மீர்லேருந்து பண்ணிட்டு வந்தார்ல, இங்கேயும் வந்தார், புரியுதா? இப்போ நம்ம காஷ்மீருக்கு போயிட்டே வந்துட்டோம், அவரை இங்கேயும் வரவழைச்சிட்டோம். அப்போ நமக்கு நாடு முழு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும்
எல்லா தேவதைகளும் நமக்கு பரிச்சயம். புரியுதா? அதனால் நம்ம வந்து ஃபோன் போட்டாலே போகிறோம், நம்ம ஆள் வராரு பார்த்துக்குங்க அப்படின்னு. புரியுதா? இதெல்லாம் முக்கியமான விஷயம். இவன் என்ன பண்ணுறான், ஃபர்தர் ஸ்டெப்பு போயிடுவான். மோடிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்களேன், கவர்னர்கிட்ட வாங்கி கொடு, அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. இதான் சுவாமி அந்த தேவதை போய் பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான் ஒழிய அதுக்கு மேலே போகக்கூடாது. புரியுதுதான்? சங்கரர் என்ன கன்க்ளூஷன் பண்ணுறாருன்னா, வித்யுத்து லோகம் மற்றும் அதை தொடர்ந்து வரும் லோகங்கள், வருண தேவதா, இந்திர தேவதா, பிரஜாபதி தேவதா, அமானுவ புருஷனுக்கு உதவி செய்கிறது, அது சப்போர்ட் பண்ணுறதுன்னு கன்க்ளூட் பண்ணுறாரு. இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்காது அப்படின்னு. அப்புறம் 4, 3, 6 அதில் சொல்கிறாரு, வைத்யுதேன ஏவ ததா தத் சுருத்தேகே. வைத்தியுதேன ஏவ அப்படின்னா கவனமாக பார்க்கணும். முன்னால் என்ன சொன்னார், வித்யுத்து லோகா, வித்யுத் தேவதா அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து வாயு லோகா, வாயு தேவதா. ஆனால் சாந்தோக்கியத்தில் சொல்கிறது ஸ்பெஷல் புருஷா. அந்த அமானுவ புருஷா வந்து அந்த லோகத்தை சொல்லலை, செப்பரேட்டாக ஒரு புருஷனை சொல்கிறது, தேவதை சொல்கிறது அமானுவ புருஷா. அதுக்கு இன்னொரு பேர் வைத்யுத, வைத்யுத புருஷா. அப்போது வித்யுத்து லோக அபிமானி தேவதா கிடையாது. வித்யுத்து லோகத்துக்கு தானே அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறது. இப்போ நம்ம வந்து சம்பத்சர தேவதா அது இந்திரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும், இந்திர தேவதா பிரஜாபதி லோகத்துக்கு போகும். அந்த லோகன்றது தேவதானுங்க. இப்போ வித்யுத்து லோகனா வித்யுத்து தேவதா கிடையாது. அமானவ புருஷா, இரண்ய கர்ப்பனால் உண்டாக்கப்பட்ட தேவதா, அதுக்கு பேர் வைத்யுத, வித்யுத. வித்யுத்த இங்கே ஒரு சின்ன டெக்னிக்கு, வித்யுத்து லோகத்தினால வித்யுத்த தேவதை கிடையாது. புரியுதா? இந்த வித்யுத்துன்னு பேர் சொல்கிற மொழிய, இது வந்து பிரம்மாஜியோட ஸ்பெஷல் படைப்பு. இந்த தேவதா அமானுவ புருஷகா. நீ வந்து ரேண்டமாக அப்படியே படிச்சுட்டே வருவேன். அர்ச்சி லோகா அர்ச்சி தேவதா, ஆதித்ய லோகா ஆதித்ய தேவதா, வித்யுத்து லோகா வித்யுத்து தேவதா, அப்படி சொல்லக்கூடாதுன்றார். புரியுறதா? அங்கே அமானுவ புருஷன் வந்து பிரம்மாஜி பண்ணினது, ஏற்பாடு பண்ணினது. அப்படி 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 இப்போ உனக்கு புரியலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போது வைத்யுத தேவதா, வைத்யுதனே, வைத்யுதனே ஏவக்கார வேற போட்டிருக்கு பாரு பாரு. வருண இந்திர பிரஜாபதி மாதிரி லீட் பண்ணுறது வைத்யுதனே தேவ. இந்த வைத்யுதனே ஏவன்றது சூத்திரத்தில் சொல்லிருக்க மின்னல் தேவதா. மின்னல் தேவதா இல்லை, அது அமானுவ புருஷ தேவதா ஏவ. அப்படின்னா மற்ற 3 பேரும் சப்போர்ட்டுன்னு அர்த்தம், இவர் தான் ஸ்பெஷல்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கிட்டா போகும். ததா இதன் பிறகு வித்யுத்து லோகத்துக்கு பிறகு வித்யுத்து லோக பிராப்தி அனந்தரம் ததா வித்யுத்து லோக அப் டு பிரம்மலோகம் வரைக்கும் வருண இந்திர பிரஜாபதி லோகம் வருது. இதெல்லாம் எப்படி சுவாமி தெரியும் உங்களுக்கு? போய் பார்த்துட்டு வந்தல அப்படின்னு வியாசரை போய் கேட்டேன்னு வச்சுக்கோ. அவர் என்ன சொன்னார்? தது சுருத்தேகே. பாருங்க, தது சுருத்தேகே. அந்த வேத புக்கையும் கொண்டு வந்து இங்கே வைக்கணும்னு மைண்டில் வந்தது. ஆனால் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதே ஏம்பாடு ஊம்பாடுன்னு ஆயிடுச்சு. புரியுதா? அந்த புக்கு வேறு எடுத்துகிட்டு வந்து அதை எங்கே வச்சு இது பண்ணுறது? புரியுதா? அதனால் விட்டுட்டேன் நான். இப்போ இந்த சுருத்தேகேன்னு வந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த விவஸ்தாலாம், இதில் வந்து ஒரு 10% தான் பார்க்குறீங்க, மீதெல்லாம் 90% கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் பாரு. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிறதே போயிடும். புரியுதா? ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இன்னொரு 10% அதில் அதிகப்படுத்தலாமா அப்படின்னு. அப்புறம் எந்த பர்சன்ட்டும் செய்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான், ஆளே டிசப்பேர் ஆகிடுவான் அப்படின்னா. இது வந்து 2012 புரியுதா? அப்பப்பா நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சே பண்ண, நமக்கு ஸ்பீடாக வருது, ஃப்ளோ வருது பாரு.
அவன் வந்து 9 மணிக்கு பேசுவான், 9 மணி ஆகிற மாதிரி இருக்கும், தூக்கமே கலைஞ்சு போயிடும். அப்படி வந்து ஃப்ளோவில் வரும், அப்படி இப்படி இப்படி ஏன்டா அப்படி கேட்டோன்ற மாதிரி இருக்கும் அவருக்கும். ஏன் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சரி விடு தம்பி அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு வருவான். நம்மக்கிட்ட வந்து 5 ரூபா 55 காசு தான் இருக்குது. அதுக்கு 2 டீ கூட கொடுக்க மாட்டான் போல இருக்கு இப்போ, புரியுதா? இப்போ அதனால் அதுக்கு நம்ம வேலை பண்ணுவோம், புரியுதா? தது சுருத்தேகே, சுருத்தி ஸ்டேட்மெண்ட்டுப்பா, சுருத்தி வாக்கியம். ஓகே, வியாசர் அதை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. சாந்தோக்கியம் 4:15 தத் புருஷா அமானவா சக ஏனான் பிரம்ம கமயதி. இதை திருப்பி சொல்லிட்டு வருவேன் நான் இந்த வாக்கியத்தை. ஓகே, அப்போது தத் போதகா ஸ்ருதிஹி இஸ் ஈக்குவல் டு தத் ஸ்ருதிஹி தத் அமானவ புருஷா வைத்யுதனே தேவதா பிரம்மலோகா. அப்படி அழைத்து செல்கிற மற்ற தேவதைகளுக்கு இங்கேருந்து இப்போ உத்கிராந்தி கதி போய் பிராப்தியப்போ படித்து நம்ம முடிக்கிறோம். ஃபர்தராக என்ன ஸ்டெப் பண்ண போகிறாரு நம்ம அடுத்த கிளாஸில் இப்போ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.